விவசாயிகளுடைய வேண்டுகோளை ஏற்று விவசாயிகள் நடத்துகிற மாநாட்டில், இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற 19ஆம் தேதி நண்பகல் 12 மணி அளவில் வருகிற இருக்கிறார். அவருடைய வருகை என்பது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையை திருப்பியிருக்கிறது. காரணம், விவசாயிகள் நடத்துகிற மாநாட்டில் விவசாயிகள் அழைப்பின் பேரில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்த மாநாடு அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும், மண்ணை வளப்படுத்துவதற்கும், நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வதற்கும் அடிப்படை கொள்கையை வகுத்தவர் மறைந்த ஐயா நம்மாழ்வார் அவர்கள். அவர்கள் பிறந்த மண்ணில் அவர்களோடு பழகிய, அவர்களோடு வாழ்ந்த, அவர்களோடு பணியாற்றிய விவசாய சங்கங்களினுடைய தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதும், அவர்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு அழைத்திருக்கிறோம். அதற்கான மாநாடு தயாரிப்பு பணிகள் முழுமையும் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஒரு படோடபமோ விளம்பரமோ எதுவுமே கிடையாது. விவசாயிகள் நடத்துகிற மாநாடு. அவர் எந்த அரசியல் கலப்பும் இல்லாத வகையில் விவசாயிகளோடு கலந்து பேச வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அதற்கான வகையில் நம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை விவசாய காய்கறிகளிலிருந்து அனைத்து பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. அந்த காட்சி கூடத்தை அவர் நேரடியாக பார்வையிடுகிறார். அந்த விவசாயிகளிடம் அவர் நேரடியாக கலந்துரையாடல் செய்கிறார். இதை எப்படி உற்பத்தி செய்கிறீர்கள், இதை சந்தைப்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்கிற கருத்துக்களை எல்லாம் நேரடியாக அந்த அரங்கங்கள் அமைத்திருக்கிற அந்த உற்பத்தியாளர் குழுக்கள், அந்த தொழில்நுட்ப இயற்கை வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் நேரடியாகவே கலந்துரையாட இருக்கிறார். இதில் தமிழ்நாடு முழுமையிலும் 38 மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். கர்நாடகா, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கும், விவசாயிகளை பாதுகாப்பதற்கும், விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை சந்தைப்படுத்துவதற்குமான கொள்கை வடிவங்களை எங்கள் அமைப்பின் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் கொண்ட குழு அதற்கான அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் பிரதமரிடம் அளிக்க இருக்கிறோம். அன்றைக்கு காலையில் விவசாயிகள் 9 மணிக்குள்ளாக இந்த அரங்கத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதேபோல் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தர இருக்கிற பல்வேறு ஆளுமைகளுக்கும் 10 மணிக்குள்ளாக உள்ளே வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். அவர்களுக்கும் அதற்கான அழைப்பை நேரடியாக வழங்கியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இது விவசாயிகள் மாநாடு. எனவே இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள் உலகம் முழுமையிலும் கொண்டு செல்வதற்கு பிரதமர் பங்கேற்கிற மாநாடு ஒரு வழிவகுக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் வேளாண் விஞ்ஞானிகள் என்பது உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் தான். இதில் படித்த பட்டதாரி வேளாண் விஞ்ஞானிகள் இதில் கிடையாது. எங்கு பார்த்தாலும் கொண்டு செல்வதற்கான நமது அண்டை கிராமத்தில் இருக்கிற தங்கவேல் போன்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் இங்கே விருது வழங்கப்பட இருக்கிறது. அவர்களெல்லாம் உலகத்திற்கு அடையாளப்படுத்த இருக்கிறோம். பிரதமர் நேரடியாக உற்பத்தியாளர்களோடு, நேரடியாக களத்திலே இருப்பவர்களோடு கலந்துரையாடி அதற்கான கொள்கை திட்டங்களை எதிர்காலத்தில் வகுக்க வேண்டும் என்கிற நோக்கோடு அவர் பங்கேற்கிறார். விருது மொத்தம் 10 பேருக்கு பிரதமர் கொடுக்க இருக்கிறார். அதற்கான பட்டியல் தயார் செய்து அனுப்பியிருக்கிறோம். மிக நெருக்கடியான காலகட்டத்தில் ஒப்புக்கொண்ட அடிப்படையில் இருக்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் வருகிறார். ஆகவே அவருடைய வருகை என்பது விவசாயிகளோடு கலந்துரையாடல். அதற்கான வகையிலே தான் இந்த மாநாடு திட்டமிடப்பட்டது. கிட்டத்தட்ட பிரதமர் பங்கேற்கிற நிகழ்ச்சி என்பது 5000 பேர் அளவிலே தான் நாங்கள் திட்டமிடுகிறோம். அதில் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த அரங்கத்திற்குள் 5000 பேர் தான் அமர வைக்க முடியும். அதற்கான வகையிலே தான் திட்டமிட்டிருக்கிறோம். மிக பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு, மிகுந்த கவனத்தோடு இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. ஸ்டால் இங்கே பிரதமர் நேரடியாக பார்வையிடுவது, அதை சிறுதானியங்கள், காய்கறிகள், பழ வகைகள், இது இயற்கை முறையில் உற்பத்தி செய்த அரிசிகள் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தையும் அங்கே இடம்பெற செய்ய இருக்கிறோம். அவற்றை முழுமையும் அவர் பார்வையிட இருக்கிறார். பிரதமரை பொறுத்தவரையில்
அவர் அந்த அரங்கங்களை பார்வையிடுகிற போது அவருக்கு எது பிடிக்கிறதோ அதை அவரே எடுத்துக்கொள்கிறார். இது கடந்த காலங்களில் நடைபெறுகிற மரபுகள். சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நினைவு பரிசு வழங்குவதற்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நினைவு பரிசுகள் வழங்கப்படும். இதில் ஒன்றும் பெரிய நாங்கள் விவசாயி நடத்துகிற மாநாடு என்ன வெளியில் தெரியாது. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனால், நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு போனால் அதுக்கு அடையாளமாக இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு எது இந்த மாநாட்டுக்கு விவசாயிகளுக்கு பொருத்தமோ அதற்கான வகையில் மட்டுமே நினைவு பரிசு வழங்கப்படும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.